Hi friends, welcome to Vivekam V Plus Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. அதை நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணணும். நமக்கு தெரியும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா அதோட டிகிரி வந்து 2ஆ இருக்கணும். ஓகே. இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்க. இத பார்க்கிறதுக்கு இதோட ஹையஸ்ட் பவர் வந்து 3 மாதிரி தெரியுது. உடனே நீங்க கியூபிக் ஈக்குவேஷனா இருக்குமோ அப்படினு சொல்லிட்டு நம்ம எழுத முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா அதை எந்த அளவுக்கு சிம்பிளிஃபைடு ஃபார்மாக மாற்ற முடியுமோ அதை மாற்றணும். மாற்றிட்டு உங்கள் கையில் ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்ம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் நீங்கள் கன்க்ளூட் பண்ணணும் வெதர் இட் இஸ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆர் நாட். ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த சம்லேருந்து கற்றுக்க போகிறது என்னென்னா எப்படி ஒரு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபஸ்ட் நம்ம கன்வீனியன்ட்டுக்காக இந்த இதை திருப்பி எழுதிக்கிடுவோம். x cube minus 4x squared minus x plus 1 is equal to x minus 2 the whole cube. So first இந்த left hand side பாருங்கள், இது already simplified formula தனியாக பிரிஞ்சு தான் இருக்குது. பாருங்கள் x cube minus 4x squaredனு தனித்தனி termஸாக தான் இருக்குது. பட் ரைட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்குது, x minus 2 the whole cubeன்னு இருக்குது. ஓகே. ஸோ இது நம்ம என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a minus b the whole cube அப்படிங்கிற algebraic expression formatல இருக்கு. So we know that expansion a minus b the whole cube is a cube minus 3a squared b plus 3ab squared minus b cube. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த x minus 2 the whole cube இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஏ இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு இருக்கிறது என்னது எக்ஸ், அண்ட் பி இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு இருக்கிறது என்னது 2. ஓகே. ஸோ ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸ்பேண்ட் ஆயிரும். ஓகே. ஸோ சின்ஸ் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் வி வில் ரைட் தட் டேர்ம்ஸ் ஆஸ் இட் இஸ். ஓகே. ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் plus 1 is equal to, so first என்ன கொடுத்துருக்காங்க a cube அப்படின்னா இங்கே என்ன வரும் x cube. நெக்ஸ்ட்டு பாருங்கள் மைனஸ் 3 into a squared into b, so minus 3 into a squared, so x squared b which means 2. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ப்ளஸ். ஓகே. ஸோ ப்ளஸ் 3 into a into b squared, so 3 into in the place of a we have x, so x into b square, so 2 square minus b cube. okay, b ங்கிற இடத்துல என்ன இருக்குது நமக்கு 2 இருக்குது, so 2 cube. ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுவோம். x cube as it is அப்படியே போட்டுடலாம். மைனஸ், ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் இருந்ததுன்னா ஃபஸ்ட் நீங்கள் மல்டிப்ளை பண்ண வேண்டியது நம்பர், அதுக்கப்புறம் தான் வேரியபிள். ஓகே. ஸோ பாருங்கள் 3 2s are 6. நெக்ஸ்ட் வேரியபிள் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 3 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது 2 ஸ்கொயர்டு. 2 ஸ்கொயர்டு we know that 2 2s are 4. ஓகே. ஸோ 3 4s are 12x minus 2 cube 2 into 2 into 2, so 8. ஸோ எனக்கு ரைட் ஹேண்ட் சைடை சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடச்சிருக்கு. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கிடுவோம். எக்ஸ் கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா லைக் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ண போகிறேன். ஸோ லைக் டேர்ம்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸ் கியூபோட லைக் டேர்ம் எக்ஸ் கியூப், மைனஸ் 4x ஸ்கொயர்டோட லைக் டேர்ம் இங்கே மைனஸ் 6x ஸ்கொயர்டு. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் கேதர் பண்ணிவிட்டு அடுத்த சிம்பிளிஃபிகேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இங்கே இருக்கிற ப்ளஸ் எக்ஸ் கியூப் இங்கே வரும்போது என்னவா மாறிடும் மைனஸ் எக்ஸ் கியூப். ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப். ஓகே. இங்கே மைனஸ் 4x ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே மைனஸ் 6 ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ ஆப்போசிட் சைடு வரும்போது ப்ளஸ். ஓகே. நெக்ஸ்ட் மைனஸ் எக்ஸ், இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் 12x, ஸோ ஆப்போசிட் சைடு வரும்போது மைனஸ் 12x. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் இங்கே ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே இருக்கிற மைனஸ் 8 அங்கே வரும்போது ப்ளஸ் 8 is equal to 0. அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அந்த ஈக்குவேஷனை. ஓகே. இப்போ பாருங்கள் எக்ஸ் கியூப் அண்ட் எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகிட்டு மைனஸ் 4x ஸ்கொயர்டு ப்ளஸ் 6x ஸ்கொயர்டு. நமக்கு தெரியும் வேறு வேறு சிம்பிள் இருந்ததுன்னா பெரிய நம்பரோட சைனை போட்டு சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 6லேருந்து 4 போணுச்சுன்னா உங்களுக்கு 2, ஸோ 2x ஸ்கொயர்டு
நெக்ஸ்ட் பாருங்கள் -x -12x சேம் சைனாக இருந்தால் அதே சைனை போட்டு ஆட் பண்ணணும். ஸோ -13x + 9 = 0. ஓகே, இப்போ இந்த சிம்பிளிஃபைடு ஃபார்மில் ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குது நமக்கு 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? டிகிரி வந்து 2. ஸோ நமக்கு தெரியும் டிகிரி 2வாக இருந்ததுன்னா அந்த ஈக்குவேஷன் என்ன ஈக்குவேஷன்? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க, இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இல்லையா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு இது பவர் 3ல் இருந்திருந்தாலும் கூட சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வருது? ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான் வருது. ஸோ எஸ், இட் இஸ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தா கொஸ்டினை வச்சுட்டே ஆன்சரை கன்க்ளூட் பண்ணாதீங்க, சிம்பிளிஃபிகேஷன் ஃபார்மேட்டுக்கு மாற்றுங்க, அதுக்கப்புறம் ஆன்சரை கன்க்ளூட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளத்தோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.